بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا அதில் என்னென்றா இப்போ எனக்கும் பிஜேக்கும் சென்ற 1ஆம் தேதி விவாதம் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்த வேளையில் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் கேட்கிறார்கள். நான் ஓடி ஒளிஞ்சிட்டேன் என்று சொல்லி சரியானே ஓடி ஒழிக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் என்னது யோஜி மாஜி கூட்டம் ஒளிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு இதல்ல. தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்னவென்றால், அதாவது எனக்கு பேங்க் அக்கவுண்ட் இல்லை. அந்த வேளையை நான் விசாவுக்கு போட்டேன். வளமையாக நான் இந்தியாவுக்கு பெறும்போது பேங்க் அக்கவுண்ட் கேட்க மாட்டார்கள். புதிய சட்டம் வந்ததால் பேங்க் அக்கவுண்ட் வேணும் என்றார்கள். பேங்க் அக்கவுண்ட் இல்லாதால் அவருக்கு கடிதம் அனுப்பினேன். அதாவது உங்களுடைய என்னது என்னை எடுப்பதற்காக உங்களிடம் இருந்து கடிதம் இருந்தால் நான் இந்தியா வரலாம் அதனால் என்று சொன்னபோது உடனே அவர்கள் கடிதம் அனுப்பினார். கடிதம் அனுப்புகிற போது அந்த கடிதத்தை வெறும் அழைப்பு கடிதம் அனுப்பினார்களே தவிர ஸ்பான்சர் லெட்டராக இல்லை. ஒரு கடிதம் என்னை ஒருவரை வெளிநாட்டுக்கு ஒருவர் எடுப்பதாக இருந்தால் அதற்கு ஸ்பான்சர் பண்ணி கடிதம் அனுப்ப வேண்டும். அந்த கடிதம் முறையற்றதாக இருந்ததால் அவருக்கு முறையான கடிதம் அனுப்பி வையுங்கள் என்று வேண்டிய போது ஒரு தரம் அனுப்பினேன். 2ஆம் தரம் அவரிடம் வேண்டிக் கொண்டேன். கடைசியாக சென்ற 15ஆம் தேதி அவருக்கு கடைசிக்கு முந்தைய தரம் அந்த கடிதத்தை கேட்டிருந்த முழுமையான சரியான கடிதத்தை அனுப்புமாறு அனுப்பவில்லை. இறுதியாக 1ஆம் தேதி மீண்டும் ஞாபகப்படுத்தி கேட்டு அனுப்பவில்லை. இதில் என்ன விடயம் என்றால், இதில் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், இஸ்மாயில் சலபி என்கிறவர் இந்தியாவிற்கு சென்றார். பிஜேயினுடைய அந்த டிஎன்டிஜேயினுடைய கொள்கையை பற்றி அவருடைய வழிகேடுகளை பற்றி பேசுவதற்காக நிகழ்ச்சி போடப்பட்டு இந்தியாவிற்கு சென்றார். அந்த நிகழ்ச்சியில் முதல் நாள் நிகழ்ச்சியிலேயே அவருடைய சிஐடி வந்தார்கள், உளவுத்துறையினர். உங்களுடைய பாஸ்போர்ட்டை தாங்கன்றார்கள், உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள். யார் கம்ப்ளைண்ட் பண்ண என்று கேட்டார்கள். டிஎன்டிஜேயினர். உங்களுக்கும் டிஎன்டிஜேக்கு என்ன முரண்பாடு என்று கேட்டால் அவர் விளங்கப்படுத்தினார். அவர்கள் பாஸ்போர்ட்டில் அடித்து உடனே நாட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். உளவுத்துறையினரிடம் கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே நாட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். போனவருக்கு இனி அங்கே போக முடியாத நிலைக்கு ஆளாகிவிட்டது. இது ஒரு புறம். இந்தியாவிற்கு சென்று காலடி படித்து நிகழ்ச்சி செய்ய போனவர் போன போது நிகழ்ச்சியை செய்ய முடியாமல் உளவுத்துறை வந்து பிடித்து அனுப்பிவிட்டது. என்ன சொன்னார்களா, நாங்கள் இந்தியாவிலே நாங்கள் எல்லோரும் நல்லவர்களாக ஒரு கொள்கை உண்டவர்களாக பிரச்சனை இருக்கிறோம், இவர் குழப்பம் வந்திருக்கிறார் என்று சொல்லி. இது யார் பார்க்கிற வேலை? வழிகாடர்கள் தான் இந்த வேலை பார்ப்பார்கள். தைரியம் இல்லாதவர்கள் அவரை பேச விடாமல் அனுப்பி வைத்து விட்டார்கள். இது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். உடனே இஸ்மாயில் சலபி அன்று அந்த செய்தியை பேசி போட்டு அவர் பேசி வீடியோ கிளிப் வெளியிட்டு தான் நாட்டுக்கு வந்தார். அவர்கள் தேவையென்றால் மறுக்கலாம். என்னிடம் வந்து சென்ற சாக்கியத்தை நான் இவருக்கு சொல்ல போது இவர் அதை நம்புவார். இது நடந்த உண்மையான சம்பவம். இது ஒன்று செய்தி. இரண்டாவது, உங்களுக்கு தெரியும், நானும் இஸ்மாயில் சலபி நிறைய டிஎன்டிஜே பற்றி பேசுகின்ற போது எங்களுக்கு மறுப்புக்காக பிஜேயினால் நியமிக்கப்பட்ட அவரின் 1ஆம் நம்பர் ஆய்வாளர் அப்பாஸ் அலி, அந்த அப்பாஸ் அலி தான் எங்களுக்கு நிறைய மறுப்பு செய்து கொண்டிருந்தார். அந்த அப்பாஸ் அலி அவர்கள் எங்களுக்கு மறுப்பு செய்வதற்காக ஆய்வுகள் செய்து அவர்கள் முன்னேறி கொண்டு போன போது அவருக்கு பல சந்தேகங்கள் வந்தது. அந்த சந்தேகங்களால் 2013 நவம்பர் மாதம் நினைக்கிறேன், அதிலிருந்து அவர் சில தெளிவுகளை பெற்றார். பிஜேயோடு அவர் சில எழுத்து பரிமாற்றங்கள் மூலமாகவும் சபையிலே உள்ள கலந்துரையாடல் மூலமாகவும் வாதிட்டார். ஆனால் அவருக்கு அது சரியான ஆன்சர் தரவில்லை. கடைசியாக சில மாதங்களின் முன்னர் அவர் பகிரங்கமாக நான் இந்த கொள்கையிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்று அவர் வெளியிறங்கினார். அவர் என்ன கூறுகிறார்?
எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது நாங்கள் தப்புல இருக்கிறோம் என்று. அவர் தௌபா செய்து பகிரங்கமாக அங்கே வெளியிட்டு அந்த டிஎன்டிஜேஎன் கொள்கை வழிகேடானது, இது குர்ஆன் ஹதீஸ் மறுக்கின்ற ஹதீஸை குர்ஆனுக்கு முரண்படுவது என்று மறுப்பை வழிகேடான கொள்கை என்று பேசுகிற அந்த பேச்சிலே அவர் இறங்கி இந்தியாவில் பிரச்சாரம் செய்கிறார். அவரை சில வாரத்துக்கு முன்னர் இலங்கைக்கு கொண்டு வருவதற்காக ஏற்பாடு செஞ்சார்கள். ஆமாம், 1.5 விசா இலங்கையிலே இந்தியாவினருக்கு கொடுப்பார்கள். அவர் இலங்கைக்கு வருவதற்கு வந்தார். இமிகிரேஷன் ஆபீஸிலே பாஸ்போர்ட்டை கேட்டார்கள். இங்கே அவருக்கு எல்லா கடிதங்களும் எடுத்து சட்டப்படி கலாச்சார மினிஸ்ட்ரியிலும் அப்ரூவல் எடுத்து விட்டார். எடுப்பதில் முக்கியமாக பங்களிப்பு செய்வர் சித்திக் மௌலை, அது அண்ணா மூலையில் இருக்கிறார், அவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். வந்தாரா இஸ்மாயில் அப்பாஸ் அலி? நாட்டுக்கு வரவில்லை, நாட்டுக்குள் வரவில்லை. இமிகிரேஷனோடு கதை முடிகிறது. பாஸ்போர்ட்டை தாருங்கள் என்றார்கள். உங்களுக்கு எதிராக முறைப்பாடு. என்ன முறைப்பாடு சொல்ல மாட்டோம். அப்ப நான் அவரோட தொடர்பு கொள்றேன். தொடர்பு கொண்டு கேட்ட போது சொன்னார், 3000 ரூபாய் காசு இந்தியா காசு இருக்கான்னு கேட்டால் ஆமென்றார். அப்போ ஆமென்ற போது அவர் நினைத்தாரா நம்மளை காசை வாங்கிட்டு ஏதோ நிரப்போட்டு நம்மளை நாட்டுக்குள்ளே விட போகிறாங்கன்னு நினைச்சாங்களாம். கொஞ்சம் நேரத்தியால் வந்து சொன்னார்கள், உங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்தாச்சு, நீங்கள் நாட்டுக்கு போகலாம். அவரை காசிலேயே அவர் அப்படியே மீண்டும் நாட்டுக்கு அனுப்பப்பட்டார். இப்ப சகோதரர் சித்திக் மௌலவி சொன்னார், அவரை இதற்கு முந்தி இலங்கைக்கு எடுத்தவர்கள் சுமார் 7 தரம் இலங்கையில் அவர்களுடைய கிளையினர், அவர்களுக்கு தன்னுடைய பாஸ்போர்ட் நம்பரிலிருந்து முழுதும் தெரியும். வேற யாருக்கும் அவர்களை பற்றிய செய்திகள் தெரியாது. அவர் இலங்கைக்கு வந்து அவர்களுக்கு எதிராக இந்த வழிகேடுகளை பற்றி இலங்கையில் பரவி வருகிற குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஹதீஸை மறுக்க வேண்டும் என்பது வழிகேடான கொள்கை, அதிலிருந்து நான் தௌபா செய்து விட்டேன் என்று தெளிவாக சொல்ல வந்த போது அவரை நாட்டுக்குள் உள்வாங்காமலேயே அடித்து அவரை வெளியேற்றி விட்டார்கள். இப்போது வந்து சித்திக் மௌலவி சொல்லார், எல்டிடிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்காம். சுபஹானல்லாஹ், கற்பனை பண்ண முடியாத விஷயம். சரியானே? இப்படி இருக்கிற போது நான் இந்தியாவுக்கு போறேன். எனக்கு அந்த பிஜே தரப்பிடம் இருந்து என்ன உத்தரவாதம் நான் திரும்பி வருவேன் அல்லது அல் காய்தா என்ற பெயரில் போடப்படுவேனா அல்லது வேற என்னும் பெயரில் போடப்படுவேனா என்பதில் எந்த உத்தரவாதம். அதனால் நாம் அன்றும் கேட்டோம், இன்றும் கேட்கிறோம், எனக்கு உங்களுடைய ஸ்பான்சர் லெட்டரை தாருங்கள், நான் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன், வருகிறேன், விவாதிப்போம். இல்லையா அப்பா யாரு இஸ்மாயில் சலபி மீண்டும் அனுப்பப்பட்டார் என்றால் நான் அனுப்பப்பட்ட மாதிரி தான். அப்பாஸ் அலி மீண்டும் அனுப்பப்பட்டார், நான் அனுப்பப்பட்ட மாதிரி தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா யுல்தகுல் மூமினு ஃபில் ஜுஹரி மர்ரத்தைன், ஒரு பொந்திலே ஒரு மூமின் 2 தரம் திண்டப்பட மாட்டான், ஒரு தரத்தோடு படிப்பினை பெற வேண்டும். எனவே 2 தரம் இவ்வாறு நடந்திருக்க ஒரே ஒரு வழியாக விவாதம் நடப்பது என்றால் நமக்கு சரியாகப்பட்டது ஸ்பான்சர் லெட்டர். அவர் ஸ்பான்சர் ஆகணும். அப்படி என்றால் தான் என்னை இதற்கு அழைத்திருக்கிறாள், இன்னும் அவரை ஸ்பான்சர் என்று விவாதம் நடக்க வேண்டும். அவர்கள் கடிதம் தர மாட்டாராம். அவருக்கு எனக்கு அனுப்பின கடிதத்தில் சொன்னார், உங்களை நம்பி கடிதம் தர முடியாது. ஏனென்றால் இந்தியாவில் சட்டத்துக்கு மாற்றமாக ஏதாவது குற்றச்செயலில் நான் இறங்கினால் அவர் மாட்டிக்கொள்வார் என்று எழுதுகிறார். என்ன ஹீரோயின் கடத்துறதா? நான் ஹீரோயின் கடத்தியன்னா இந்தியா சட்டத்தில் அனுமதிக்காத விடயத்தை நான் செஞ்சா அவர் மாட்டிக்கொள்வாராம், என்ன நம்பி தர முடியாதாம். இப்படி சொன்னால் உங்களை நம்பி அவருக்கு ஆப்பு வச்சீர்கள், அப்பாஸ் அலிக்கு இஸ்மாயில் சலபிக்கு ஆப்பு வைத்தீர்கள். உங்களை நம்பி நாம் வந்தால் என்னை என்ன குரூப்பிலே போட்டு கொடுப்பீர்கள் யாருக்கு தெரியும். உளவுத்துறையோடு, இந்திய உளவுத்துறையோடு அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதாம். அவர்கள் என்ன பெயரில் எல்லாம் போட்டு கொடுப்பால் தெரியாது. நானும் இந்த நாட்டை சேர்ந்தவன், போட்டு கொடுத்தால் நாம் அந்த ஜெயிலா அல்லது திருப்பி ஏர்போர்ட்லிருந்து அடுத்த இதில் அனுப்பப்படுறோமா தெரியாது. எனவே போனால் சேஃப்டியாக விவாதம் நடக்காவிட்டாலும் வருவதற்கு ஒரே ஒரு வழி அதுதான். அதனால் நான் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன், உங்களை நம்பி விரையலாது. நீங்கள் இப்படி செய்தீர்கள், எனவேதான் நான் பாரேன் ஸ்பான்சர் லெட்டர் உங்களிடம் பெற வேண்டும். ஏன் நீங்கள் போட்டு கொடுத்தால் நாம் வந்தும் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு பேர் பாஸ்போர்ட்டிலே பிளாக் லிஸ்டிலே நம்மளை குத்திவிட்டால் ஒருபோதும் ஒரு வேலைக்கும் இந்தியாவுக்கு வர முடியாமல் ஆகிவிடும். எனவே என் சேஃப்டி கருதி கேட்கிறேன், தரமாட்டார்களா? நான் என்னை நம்பலாம். இதுக்கு முந்தி எங்க ஹீரோயின் கடத்தி பிடிவாட்ட மாதிரி எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, என்னை நம்பலாண்டால் உங்களை அதை விட நம்பலாம் நீங்க செஞ்சு காட்டி விட்டீர்கள் எமது சகோதரர்களுக்கு என்பதால் அந்த விஷயத்தை நாம் உறுதியாக இருக்கிறோம். ஒரு வாரம் தவணை கொடுத்து நான் அவர்களுக்கு கடிதம் எழுதின போன சனிக்கிழமை நாளையோடு அந்த சனிக்கிழமை 7 நாள், சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 7 நாள் முடிகிறது. இன்றும் கடிதம் வந்ததா தெரியவில்லை. வரவில்லையா?
இதற்கு பின் நான் உங்களிடம் எந்த கடிதம் கேட்க மாட்டேன் முடித்துக் கொண்டதால் இதற்கு பின் அவரிடம் கேட்கப் போவதில்லை. தைரியப்பட்டால் அவர் பெரிய விவாத புலி என்று சொல்லிக்கிறார். நீங்க விவாத புலி, என்னை அப்படியே இந்த பூனைக்குட்டியை முன்னுக்கு வச்சு என்ன செய்யுங்கள், அப்படியே தவிடு பொடியா சின்னவின்னமாக்குங்கள். நான் இங்க புலி என்றால் நான் தானே எலிக்குட்டியா இருப்பேன். எனவே அதை நான் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர்கள் தரமாட்டார்களாம். அன்பிற்குரிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நிறைய சகோதரர்கள் நாம் இந்த பிரச்சாரத்தை எடுத்ததற்கு பின்னால் தௌபா செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நாம் செய்த நிகழ்ச்சிகளில் வந்த மௌலைமார்கள் எங்களுக்கு இந்த அளவுக்கு இவர் தில்லுமுள்ளு செய்வார் என்று விளங்கவில்லை. அதனால் தான் நான் பேசியிருக்கேன். டிஎன்டிஜேயின் தில்லுமுள்ளு பார்ட் 1, டிஎன்டிஜேயின் தில்லுமுள்ளு பார்ட் 2. பிஜே அவர்கள் ஜெஹ்மியாக்கள் வழியில் பிஜே, சஹாபாக்களை அறிவில்லாமல் குறை கூறும் பிஜே. அதே மாதிரி பேசினேன். அதாவது திருக்குர்ஆனுக்கு வழிகேடான மொழிபெயர்ப்பு செய்யும் பிஜே, முத்தஸிலாக்கள் வழியில் பிஜே. இப்படி ஒவ்வொரு கோலத்தில் அவர்கள் பேசி ஒவ்வொன்றுக்கும் பதில். பள்ளியுடைய ஹதீஸ் வேணுமா, அதுக்கு என்ன விளக்கம், சாலிமுடைய ஹதீஸுக்கு என்ன விளக்கம், குர்ஆனை பற்றி உள்ள குர்ஆன் ஹதீஸுக்கு என்ன, எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. எனவே நியாயமான சிந்தனையோடு நான் இன்று உங்களுக்கு சொன்ன அடிப்படை அறிவுகளோ நீங்கள் வைத்துக்கொண்டு அதை கேட்கிற போது உங்களுக்கு ரொம்ப தெளிவு வரும் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.